வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான க்ரன்ச்சியான டபுள் சோக்கோ குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 160 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 25 கிராம் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவோம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா போல் அது சேர்த்துக்குவோம். அதில் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துடுப்போம். நான் இன்றைக்கி வெண்ணிலா பவுடராக யூஸ் பண்ண போய் அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கடைசியாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். இனி ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் ஒரு 115 கிராம் எடுத்துக்குவோம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டரை யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்த சுகர் ஒரு 120 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு முட்டையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு அரிசி வச்சு அரித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாவில் இல்லை கொக்கோ பவுடர், மாவோட கொக்கோ பவுடரில் அதிகமான கப்பி இருக்கும். அதனால் இதை அரித்து சேர்த்தா தான் நமக்கு அது கரைச்சதுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் இது அரித்து எடுத்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சோக்கோ சிப்ஸு மொத்தம் நம்ம 3/4 கப் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் இதிலே சேர்ந்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட் அப்படி வச்சுருங்க, ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். நம்ம அதை ஃப்ளாட்டாக வச்சோம்னா அது பேக் ஆகாமல் திரும்ப விரிய ஆரம்பிக்கும். அப்போ அது ரொம்ப பெரிய சைஸாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அதனால் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சோம்னா அது பேக்கிங் நடக்கும்போது விரிஞ்சதும் கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். இது இப்படி ஒவ்வொரு பாலாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம உருளை பிடிக்க முன்னாடி கையில் எண்ணெய் இல்லாத பட்டர் தடவிக்கோங்க. ஏன்னா அந்த சோக்கோ சிப்ஸ் எல்லாம் சேர்ந்து கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் அது இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சோக்கோ சிப் அடக்கப்போ எடுத்து வச்சுருக்கிற சோக்கோ சிப் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இல்லை 175 டிகிரியில் 15 to 20 மினிட் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில ஓவனுக்கு இதோட கம்மியான நேரமும் இல்லை கொஞ்சம் கூட வரும். அதனால் ஒரு எபோட் 12 மினிட்லேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு அதில் குத்தி பாருங்கள். அப்போ அதில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா குக்கீஸ் ரெடி ஆகிட்டு. அது உடனே சூடோடு மாற்றாதீங்க. சூடோடு நம்ம எடுத்தோம்னா அது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 to 10 மினிட் ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அது எடுத்த உடனே அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். டூத்பிக்கில் மாவு எதுவும் ஒட்டலைன்னா அதை எடுத்துருங்க. அது ரெடி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதும் அது கிறிஸ்பியாக மாறிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குக்கீஸ் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.